ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷான அயில மீனும் கவலை மீனும் வாங்கிட்டு வந்துட்டோம். சண்டே அதுவுமா குழம்பு வைக்கலான்ட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக இட்லியும் கோகோனட் சட்னியும் வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்புறமா சிஸ்டர் இன்லா வீட்டில் கூப்பிட்டாங்க லஞ்சுக்குன்ட்டு மீனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு அங்கே போயாச்சு. அங்கே போனால் தேங்காய் பால் சாதமும் மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக அங்கேயே இருந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சிஸ்டர் இன்லா தேங்காய் பால் சாதம் தம் கட்டி தான் செய்வாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு, உதிரி உதிரியாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு காம்பினேஷனாக ஃபிஷ் குழம்பு வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 மணி போல் தான் வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு இங்கே. அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு அப்புறம் என் பையன்கிட்ட மழை வருதான்னு கேட்டால் அதுக்கு அவனுடைய ரியாக்ஷனை பாருங்களேன். ஆமாம் ஆமான்ட்டு ரியாக்ட் கொடுக்குறாங்க அவங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்த மீனை தண்ணி ஊற்றி வச்சுட்டு தக்காளி வெங்காயம் புளி எல்லாம் ஊற வச்சுட்டேன். புளிலையும் கொஞ்சம் உப்பு போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு பழமிளகாய் தான் அது. அந்த மலைக்கு ஏற்ற மாதிரி குழம்பு, மீன் குழம்பு, இட்லி செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடுகு, வெந்தயம், சீரகம் 3த்தையும் எடுத்து வச்சுருந்தேன். கடுகு போட்டுட்டு வெந்தயம் போட்டுட்டு சீரகம் இதை 3த்தையும் போட்டுட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கணும் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும். ஊர் ஸ்டைலில் வைக்கிறேன் ஃப்ரெண்ட், வில்லேஜ் ஸ்டைலில். அப்புறம் வெங்காயம் போட்டுட்டு அதுக்குள்ளே என் பையன் தூக்குன்னு ஒரே ஆளை கிச்சன்லேருந்தே டிவி பார்த்துட்டு சமைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். ஏன்னா நான் புளிலேயும் உப்பு போட்டிருக்கேன்ல, அதனால் பார்த்து தான் போடணும். மூடி போட்டு வேக வச்சுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள், கொஞ்சம் காரம் தேவைன்னு கொஞ்சம் 4 ஸ்பூன் அப்படி போட்டேன். ஆனால் அதில் காட்டியிருக்க மாட்டேன். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டேன். அதுக்கும் இட்லியும் ஊற்றி வச்சுட்டு அதுக்குள்ளே என் பையன் விளையாடிட்டு இருந்தான். சாப்பாடை வச்சு விளையாடுறாரு அவர். என் பையன் கூட கொஞ்சம் விளையாடிட்டு குழம்பு அதுக்குள்ளே கொதிச்சிட்டு இருந்துச்சு. ஃபிஷ் எடுத்து அதில் போட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் எந்த அளவுக்கு அழகாக வெந்துட்டுருக்கு. குழம்பு நல்லா கொதிக்குது. ஒரு வழியாக மீன் குழம்பு வச்சு முடித்தாச்சு. சுட சுட மீன் குழம்பு, சுட சுட இட்லி வச்சு ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் கொடுத்தாச்சு.